ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் எப்படி பாலினாமியல்ஸை டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வீடியோஸில் பாலினாமியல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன்லேயும் 2 பாலினாமியல்ஸை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் டிவிஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாலினாமியலை மோனோமியலால் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். பாலினாமியல் மேலேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பாலினாமியல் நம்ம பார்க்க போகிறது இல்லை. நியூமரேட்டர் வில் பி பாலினாமியல், அதாவது மோர் தேன் ஒரு டேர்ம் இருக்கும். பட் டினாமினேட்டரில் மோனோமியல் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறது? டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்க, மல்டிப்ளை பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க இல்லையா, அதே போல் டிவைட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட்ஸை டிவைட் பண்ணணும். இது ஒரு ஸ்டெப். அடுத்தது காமன் வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் காமன் வேரியபிள்ஸ் இருந்ததுனாக்க நம்ம மல்டிப்ளிகேஷனில் அதோட எக்ஸ்பொனன்ட்ஸை ஆட் பண்ணணும். இங்கே அதோட எக்ஸ்பொனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 வந்துடுச்சு ஆன்சர். அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கிற அதே வேரியபிள் அண்ட் பவர்ஸும் அதே அப்படின்னாக்க அதை ஆன்சரில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சைன் பார்க்கணும். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஒரே சைன் இருந்துச்சுனாக்க, ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா ஆன்சரும் பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். இந்த 3 ரூல் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8b³ டிவைடட் பை 4b. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணணும். 8 டிவைடட் பை 4 எவ்வளோ? 2. அதை எழுதிக்கோங்க. அப்புறம் b, நியூமரேட்டர்லேயும் b என்ற வேரியபிள் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் b அப்படின்ற வேரியபிள் இருக்குது. அப்போது இதை மைனஸ் பண்ணணும். இங்கே மேலே பவர் எழுதலைன்னா என்ன அர்த்தம்? 1 அர்த்தம். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 3 - 1 எவ்வளோ? 2. அதனால் b² அப்படின்னு எழுதிட்டோம். 3 - 1 2. அதை எக்ஸ்பொனண்ட்டை மேலே எழுதிட்டோம். இப்போ இந்த 2வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 2வது எக்ஸாம்பிளில் நியூமரேட்டர் இஸ் அ பாலினாமியல், ஏன்னா 2 டேர்ம் இருக்குது. டினாமினேட்டர் இஸ் அ மோனோமியல், ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸை பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா, ஒவ்வொரு டேர்மாக எடுத்து டிவைட் பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். 15ab² -3ab டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 15 டிவைடட் பை -3 -5 ஆகிடும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட். அதனால் ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். ஸோ 15 டிவைடட் பை -3 வில் பி -5. மேலேயும் a இருக்குது, கீழேயும் a இருக்குது. ரெண்டுத்துக்குமே பவர் 1. ஸோ 1 - 1 0. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க அந்த வேரியபிளை இக்னோர் பண்ணிடலாம். அதனால் எழுதவே இல்லை அந்த வேரியபிள். இங்கே b வேரியபிள் இருக்குது, மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பொனன்ட் 2, இதோட எக்ஸ்பொனன்ட் 1. 2 - 1 எவ்வளோ? 1. அதனால் b. அந்த மேலே இருக்கிற 1 எழுத தேவையில்லை. எக்ஸ்பொனன்ட் 1 இருந்தால் அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணியாச்சு. -5b வந்துடுச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -21. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -3. ரெண்டுத்துக்கும் ஒரே சைன் நெகட்டிவ். அதனால் ஆன்சர் பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. 21 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 7. ஏன்னா 7 3s are 21. அதனால் 7 போட்டாச்சு. மேலேயும் a இருக்குது, கீழேயும் a இருக்குது. இங்கே 3, இங்கே 1. 3 - 1 எவ்வளோ? 2. ஸோ அதனால் a² அப்படின்னு எழுதியாச்சு. ஏக்கோட எக்ஸ்பொனன்ட் 2ன்னு எழுதியாச்சு. பிக்கு என்ன இருக்குது? இங்கே b மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. இங்கே எக்ஸ்பொனன்ட் 4, இங்கே 1. 4 - 1 எவ்வளோ? 3. அதனால் b³ அப்படின்னு போட்டாச்சு. c மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே கிடையாது. அதனால் இது வேரியபிளை அப்படியே எழுதிக்க வேண்டியதாக இங்கே அதோட எக்ஸ்பொனன்ட்டோட சேர்த்து. ஸோ ஆன்சர் என்ன? -5b + 7a² b³ c². இவ்வளோதான் ஆன்சர்.
இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனை விட இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா கீழே வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேலே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் இதால் டிவைட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னாக்கா திருப்பி இன்னொரு தரம் கேளுங்க வீடியோவை. ஸோ தட் யூ ஆர் வெரி கிளியர். புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நவ் இஸ் அ டைம் ஃபார் செக்கிங் யுவர் நாலேஜ். 2 சம்மு கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவை ரன் பண்ணிங்கனாக்கா இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வரலனாக்கா எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வீடியோவை திருப்பி கேளுங்க. இந்த ஆன்சர் கரெக்டாக வர வரலாம் இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். திருப்பி ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட இன்னும் நிறைய சம்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியராகிடும் இந்த கான்செப்ட். ஆல் தி பெஸ்ட்.